நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நான் வந்து காரசாரமாக ஒரு சட்னி வைக்க போகிறேன். இது வந்து என்னென்னா சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செய்கிற சட்னி. 5 வெங்காயம், நாங்கள் 4 பேர் இருக்கோம். 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 தக்காளி எடுத்திருக்கேன், 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வதக்காமல், எண்ணெய் ஊற்றி வதக்காமல் உடனே போட்டு அரைச்சி நம்ம வந்து அதை தாளிச்சிட்டோம்னா சீக்கிரமாக சட்னி, இட்லிக்கு, தோசைக்கு, களிக்கு, இதுக்கெல்லாம் வந்து இது உடனடி சட்னி, கார சட்னி. இப்போ மிளகாய் அரைச்சாச்சு. இந்த வெங்காயமும் இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சி தாளிச்சிடலாம். இந்தாம்மா, இப்போ இந்த புது சட்டி வச்சுருக்கேன், இதில் தான் தாளிக்க போகிறேன். கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடுவோம். வெடிக்குது இப்போ கடுகு, அது வெடித்து அடங்கினோடனே இதை ஊற்றிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இதுதான் தக்காளி கார சட்னி. இந்த மாதிரி 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கார சட்னி உடனே செஞ்சிடலாம். சட்டி இருந்தால் எவ்வளோ நேரம் இறக்கி வச்சதுக்கப்புறம் கொதிக்குது பாருங்கள். அந்த பச்சை வாசனை போன உடனே சாப்பிட்லாம். பத்தலைன்னா மறுபடியும் கூட வச்சுக்கலாம். இதை மூடி வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கொதிச்சிட்ருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.